ஐயோ, அப்படியானால் காலை நேரத்தை தான் இதற்கு ஒதுக்க வேண்டியிருக்குமோ? அப்படியானால் மிச்சமிருந்தது காலை நேரம் மட்டுமே. ஆனால் அதை தவிர்க்க நான் விரும்பினேன். நான் அதிகாலை சேவல் அல்ல. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாலே எனக்கு உதறலெடுக்கும். ஆனால் சற்று நிதானமாக யோசித்தபோது அதில் சில அனுகூலங்கள் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. முதலாவதாக, என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அதிகாலை நேரத்தை அர்ப்பணித்தால் நேர்மறையான ஊக்கத்தோடு என்னால் என் நாளை துவக்க முடியும். காலையில் நான் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளலாம். நாள் முழுவதும் நான் அதிக ஆற்றலுடனும் கவனக்குவிப்புடனும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பர்சனல் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்மார்ட் பீப்பிள் என்ற நூலின் ஆசிரியரான ஸ்டீவ் பாவ்லினா தன்னுடைய வலைத்தளத்தில், ஒரு நாளின் துவக்கத்தில் இருக்கும் ஒரு மணி நேரம் அந்த நாளின் சுக்கான் போன்றது. காலை பொழுதின் முதல் ஒரு மணி நேரத்தில் நான் சோம்பேறித்தனமாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் சோம்பேறித்தனமாகவே கழிந்துவிடும். அதே நேரம் நான் என் காலையின் முதல் ஒரு மணி நேரத்தை ஆக்கப்பூர்வமானதாக ஆக்கிக் கொண்டால் அந்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும் என்று கூறியுள்ளார். நான் இப்படி யோசித்தேன். தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவைப்படுபவற்றை காலையிலேயே செய்து முடித்துவிட்டால் பின்னர் அதற்கு நேரமில்லை என்றோ அல்லது நான் சோர்வாக இருக்கிறேன் என்றோ சாக்குப்போக்குகளை கூற தேவையிருக்காது. என் வாழ்க்கையும் என் வேலையும் குறுக்கிடுவதற்கு முன்பாகவே என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவைப்படுபவற்றை நான் அதிகாலையிலேயே செய்து முடித்து விடுவதால் அது கண்டிப்பாக தினமும் நடந்தேறுவதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. இறுதியில் இதற்கு காலை நேரத்தை ஒதுக்குவதைத் தவிர எனக்கு வேறு வழியிருக்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் ஏற்கனவே நான் தினமும் காலை 6 மணிக்கு வலுக்கட்டாயமாக எழுந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு தூங்க முடியாது. ஏனெனில் அவ்வளவு வேலை இருந்தது. அப்படியிருக்கும் போது தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அதிகாலை 5 மணிக்கே எழுந்திருக்க வேண்டும் என்ற நினைப்பே எனக்கு மலைப்பாக இருந்தது. இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று முடிவு கட்டி விரக்தியுடனும் தோற்கடிக்கப்பட்ட உணர்வுடனும் நான் என் நாட்குறிப்பை தூக்கி எறிய முனைந்தபோது என் காதுகளில் கெவின் பிரேசியின் வார்த்தைகள் ஒலித்தன. கெவின் பிரேசி என்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவர். அவர், உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் வித்தியாசமானவற்றைச் செய்ய நீ முதலில் தயாராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். கெவின் கூறியது சரிதான் என்பதை மனம் சொன்னாலும் அதிகாலையில் எழுந்திருப்பதை அது இலகுவாக்கவில்லை. எப்படியாவது என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நான் உறுதி பூண்டேன். அதனால் நான் அதிகாலை சேவல் அல்ல என்ற என்னுடைய வாழ்நாள் நம்பிக்கையை தூக்கி கிடப்பில் போட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான பயிற்சிகளை மேற்கொள்ளுவேன் என்று என் நாட்குறிப்பில் நான் குறித்து கொண்டேன்.